பொன்னி, அண்ணி தான் ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்கன்னா இப்ப நீ ஏன் சீரியஸா எடுத்துட்டு இருக்க? அதான் அவங்களே சொல்றாங்கல்ல, நீ எப்பயும் போல இரு, ஓகேவா? சரி, இங்க சாப்பிடாம நீ வேற எங்க போய் சாப்பிட போற? இல்ல சக்தி, அவங்க எப்படி வேணாலும் சொல்லிருக்கலாம். நான் இனிமே இங்க சாப்பிட மாட்டேன். ஏய், ஆமா, நான் அவங்க சமைக்கிறத சாப்பிடல. என்ன பொண்ணு இப்படி பேசுற? ஏன் பொண்டாட்டி தான் கூறு கட்டவ, ஏதோ பைத்தியக்காரத்தனமா உளறிக்கிட்டு இருக்கா. அத போய் நீ சீரியஸா எடுத்துக்கிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆமா பொன்னியத்தை, நீங்களும் இங்கே சாப்பிடுங்க. பொன்னி, அம்மா உன்னை சமைக்க வேணாம்னு தான் சொன்னாங்களே தவிர வேற எதுவும் சொல்லலையே. இதுக்காக நீ இப்படி சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா என்ன அர்த்தம்? அதான் நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம்ல. நீ எப்பவும் போல இரு பொன்னி. இத பார், நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. நாங்கெல்லாம் சாப்பிடும்போது நீ சாப்பிடுறதுக்கு என்ன? இல்ல மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. எப்ப இது இந்த அளவுக்கு விவாதிக்கிற விஷயம் ஆயிடுச்சோ, இதுக்கப்புறமும் நான் எப்பவும் போல இங்க இருந்தா அது சரியா இருக்காது. பொன்னி, இதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. உஷா பேசுனதுக்காக நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஐயோ மாமா, எதுக்கு நீங்க என்கிட்ட போய்? இல்லம்மா, நீ இங்க இருந்துகிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொன்னா எப்படி? சாப்பாட்டுக்கு நீ என்ன பண்ணுவ? நான் பாத்துக்கிறேன் மாமா. அவளே தனியா சமைச்சு சாப்பிடுவாளோ என்னமோ. ஏய், நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? சும்மா. நானும் அந்த எண்ணத்துல தான் சொன்னேன். எனக்கு வேண்டியத நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். பொன்னி, ஒரே வீட்டுல இருந்துகிட்டு தனித்தனியா சமைச்சா நல்லாவாமா இருக்கும்? இல்ல மாமா, வேண்டாம். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா இந்த விஷயத்துல எனக்கு அனுமதி கொடுங்க, அது போதும். என்னம்மா நீ? ஜெயா, பொண்ணு என்ன பேசினான்னு கேட்டல. இப்பவாச்சும் அவளை தனியா சமைக்க வேண்டாம், இங்கேயே எல்லாரோடவும் சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லு. நான் எதுக்குங்க சொல்லணும்? நான் ஒண்ணு அவளை இங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலையே. உஷா ஏதோ சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு பிடிவாதமா அவ எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. அவளுக்கு அவ்வளவு வீம்பு இருக்கும் போது நான் என்ன பண்ண முடியும்? தனியா சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்ல என்ன பண்ணாலும் சரி, எனக்கு அவ கிச்சனுக்குள்ள வரக்கூடாது, அவ்வளவுதான். கிச்சனுக்குள்ள வரக்கூடாதுன்னா நான் சாப்பிடவும் வரல மாமா. இதுதான் மாமா என்னோட முடிவு. திரும்ப எப்ப அத்தையே என்னை கூப்பிட்டு அடுப்படிக்கு போய் சமையல் வேலையை பாருன்னு சொல்றாங்களோ, அது வரைக்கும் அடுப்படிக்கும் வரமாட்டேன், இங்க சாப்பிடவும் மாட்டேன்.